இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் 8 நகராட்சிகளில் 2ஆம் வீடுகள் கட்ட தடை. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை 91.2 லட்சத்தை கடந்தது. புதிய புள்ளி விவரம் வெளியீடு. பாசலில் தாக்குதல் சம்பவம், சந்தேக நபர் கைது, விசாரணை தீவிரம். ஜூக் மலைப்பகுதியில் பாராகிளைடர் மோதல், 15 மீட்டர் உயரத்தில் மரத்தில் சிக்கிய பைலட் மீட்பு. சுவிட்சர்லாந்தில் டிசம்பர் முதல் பொது போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வு தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தில் 2ஆம் வீடுகள் கட்டுப்பாட்டை கடுமையாக அமல்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாகி வருகின்றன. நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் எந்த ஒரு நகராட்சியிலும் மொத்த வீடுகளில் 20% தாண்டி 2ஆம் வீடுகள் இருக்கக்கூடாது என்ற வரம்பு நடைமுறையில் உள்ளது. இந்த 20% வரம்பை அடிப்படையாக வைத்து தற்போது 8 நகராட்சிகளில் புதிய 2ஆம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் சீஹோஃப், லிகர்ட்ஸ், லொஸ்டாலோ, செலினி, முசானோ, டெனேரோ கான்ட்ரா, மௌராஸ் மற்றும் மூட்டியர் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த நகராட்சி 2ஆம் வீடுகளின் அளவு ஏற்கனவே சட்ட வரம்பை எட்டியுள்ளதால் புதிய கட்டுமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த சட்டம் குறிப்பாக சுற்றுலா பகுதிகளில் உள்ள வீட்டு விலைகளை கட்டுப்படுத்தவும் உள்ளூர் மக்களுக்கு வசிப்பிடங்களை பாதுகாக்கவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் லொகானோ நகரமும் தற்போது ஆய்வில் உள்ளது. அந்த நகரத்தில் 2ஆம் வீடுகளின் விகிதம் 20% மீறியுள்ளதா என்பதை அதிகாரிகள் மதிப்பீடு செய்கின்றனர். இந்த வரம்பை மீறியதாக உறுதி செய்யப்பட்டால் அங்கும் இதேபோன்ற கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் வாய்ப்புள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு சந்தையில் சமநிலையை பேணவும் உள்ளூர் குடியிருப்புகளின் தேவைகளை பாதுகாக்கவும் இந்த 2ஆம் வீட்டு கட்டுப்பாட்டு சட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக புதிய அரசு புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி 2025ஆம் ஆண்டு இறுதியில் நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை 91,24,300 உயர்ந்தது. இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 0.8%, அதாவது 73,300 பேர் அதிகரிப்பு என கூறப்படுகிறது. இந்த மக்கள் தொகை உயர்வு சுவிட்சர்லாந்தின் அனைத்து கண்டோன்களிலும் பதிவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஷப்ஹவுசன் 1.6%, பாசல் சிட்டி 1.4%, வலேஸில் 1.3% அதிகரிப்போடு அதிகளவு வளர்ச்சி பதிவானது. மாறாக கிளாரூஸ் மற்றும் டிசினோ ஆகியவை குறைந்த வளர்ச்சியாக 0.2% கொண்ட பகுதிகளாகும். இதைத் தொடர்ந்து பெர்ன், ஜூரா மற்றும் நோய்செட்டல் ஆகிய கண்டோன்களில் 0.4% மாத்திரமே உயர்வு பதிவானது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை அதிகரிப்பது குடியேற்றம், வேலை வாய்ப்புகள் மற்றும் வாழ்வாதார தரம் உயர்வு போன்ற காரணிகளோடு தொடர்புடையதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். குறிப்பாக நகர மையங்களிலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்ற பகுதிகளிலும் மக்கள் அடர்த்தி தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த புதிய தரவுகள் எதிர்காலத்தில் வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் சமூக சேவைகள் மீது கூடுதல் அழுத்தம் உருவாகும் வாய்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் திட்டமிடப்பட்ட நகர வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு முக்கிய தேவையாக மாறியுள்ளன. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கண்டோன்ஸ் போலீசாய் பாசல் ஸ்டட் விரைவான தேடுதல் நடவடிக்கையின் மூலம் ஒருவரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் மீது மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவல் கோரி நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்டாட்ஸ் அண்ட் வால்ஷாஃப்ட் பாசல் ஸ்டட் சார்பில் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளின்படி சம்பவம் சென்ட்ரல் பன்பிளட்ஸ் பகுதியில் தொடங்கியுள்ளது. அங்கு 51 வயதுடைய பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் 2 ஆண்களுக்கிடையே முதலில் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த தகராறு சென்ட்ரல் பான்ஸ்ட்ராச பகுதியில் தொடர்ந்தது. அப்போது அந்த இருவரில் ஒருவர் ஆபத்தான பொருளை கொண்ட அந்த நபரை மிரட்டியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து வியாடோக்ஸ் திராச பகுதியில் அதே நபர் உடல் வன்முறையை பயன்படுத்தி 51 வயதுடையவரை காயப்படுத்தினார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் 21 வயதுடைய மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவத்துக்கான முழுமையான பின்னணி மற்றும் காரணங்கள் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் கிரிமினல் போலீசாய் பாசல் ஸ்டட் அலுவலகத்தை 061-267-71-11 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கவோ அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜூக் கண்டோனில் உள்ள சூகர்போர்க் மலைப்பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பாராகிளைடர் விபத்து பரபரப்பை கிளப்பியது. 2 பாராகிளைடர் பைலட்டுகள் வானில் மோதிய சம்பவத்தில் ஒருவர் சுமார் 15 மீட்டர் உயரத்தில் மரத்தில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்த அவசர அழைப்பானது மதியம் 1:30 மணிக்கு பின்னர் சூக போலீசார் கட்டுப்பாட்டு மையத்தை சென்றடைந்தது. ஆரம்ப தகவல்களின்படி சூகர்போர்க் பகுதியில் இருந்து புறப்பட்ட 2 பாராகிளைடர்கள் தெரியாத காரணங்களால் வானில் மோதியுள்ளனர். இந்த மோதலின் பிறகு ஒரு பாராகிளைடர் கீழே விழுந்து மரங்களில் சிக்கியது. சம்பவ இடத்துக்கு விரைந்த ஜூக் தீயணைப்பு படையின்
சிறப்பு பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிக்கியிருந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் சுமார் 47 வயதான நபர் பிற்பகல் 3:15 அளவில் பாதுகாப்பாக கீழிறக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனை செய்த போதும் அவருக்கு எந்த காயமும் இல்லை என்பது உறுதியானது. இதே நேரத்தில் சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு 55 வயதான பைலட் தன்னிச்சையாக பாதுகாப்பாக தரையிறங்கினார். அவருக்கு எந்தவித காயமும் இல்லை. இந்த மீட்பு பணியில் தீயணைப்புத்துறை சிறப்பு மீட்பு குழுக்கள், மருத்துவ சேவைகள் மற்றும் போலீசார் இணைந்து செயல்பட்டனர். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து கட்டணங்கள் இந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு போக்குவரத்து நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் சுவிஸ் பாஸ் அலியன்ஸ் இந்த முடிவை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி ரயில், பேருந்து, டிராம் மற்றும் படகு சேவைகளுக்கான கட்டணங்கள் சராசரியாக 3.9% உயர்த்தப்படும். சுவிஸ் பாஸ் அலியன்ஸ் என்பது 250க்கும் மேற்பட்ட போக்குவரத்து நிறுவனங்கள் உள்ளடக்கிய முக்கிய கூட்டமைப்பு என்பதால் இந்த மாற்றம் நாடு முழுவதும் பயணிகளுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தும் பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் தினசரி பயணிகள் இந்த உயர்வால் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாழ்க்கை செலவுகள் ஏற்கனவே அதிகரித்து வரும் நிலையில் இந்த கட்டண உயர்வானது மேலும் சுமையை ஏற்படுத்தலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சலுகை டிக்கெட் விலைகளில் மாற்றம் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடும்பங்களுக்கு, மாணவர்களுக்கும் ஓரளவு நிதி சுமை குறைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து சேவைகள் உலக தரத்தில் அமைந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு மற்றும் சேவை மேம்பாட்டிற்கான செலவுகளை சமாளிக்க இந்த கட்டண உயர்வு அவசியமாகியுள்ளது என தொடர்புடைய தரப்புகள் விளக்கம் அளித்துள்ளன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 07831310081. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும், ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து சம்பவத்தை அடுத்து உருவான தூதரக பதற்றம் தற்போது தளர்ந்துள்ளது. இத்தாலி தனது தூதரை மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப முடிவு செய்தது. சுவிஸ் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் உறுதிப்படுத்தியதாவது தூதர் கொனாடோ ஈஸ்டர் திங்கட்கிழமை பெர்ன் நகரை அடைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் முதலில் இத்தாலிய செய்தி நிறுவனங்களால் வெளியானது. முன்னதாக கடந்த ஜனவரி 24ஆம் தேதி இத்தாலி தனது தூதரை திரும்ப அழைத்தது. இது வலேஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தில் ஏற்பட்ட பாரில் தீ விபத்து குறித்து சுவிஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இப்போது தூதரை மீண்டும் அனுப்பும் தீர்மானம் ஜோர்ஜியா மெலோனி தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனையின் பின் அங்கீகரிக்கப்பட்டதாக இத்தாலியின் ANSA செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இந்த ஆலோசனையானது ரோம் நகரில் உள்ள பலாசோ சிகி அரசு மாளிகையில் இடம்பெற்றது. இந்த அறிவிப்பு கிரான்ஸ் மொன்டானா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நிகழ்ச்சிக்கு அடுத்த நாளை வெளியானது. அந்த நிகழ்ச்சியில் பெர்னில் உள்ள இத்தாலி தூதரகத்தின் பிரதிநிதிகளும் கலந்தனர். புத்தாண்டு தினத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததோடு 115 பேர் காயமடைந்தனர். சுவிட்சர்லாந்தின் சமீபத்திய காலங்களில் இடம்பெற்ற மிகப்பெரிய விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்நிலையில் தூதரக உறவுகள் மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பும் அறிகுறியாக இத்தாலியின் இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் 2025ஆம் ஆண்டில் பாலின பதிவு மாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான BFS தெரிவித்தது. இந்த ஆண்டில் மொத்தம் 574 மாற்றங்கள் பதிவாகின. இதில் 312 பேர் ஆண் பதிவை பெண்ணாகவும் 262 பேர் பெண் பதிவை ஆணாகவும் மாற்றினர். கண்டோன் வாரியாக பார்க்கையில் சூரிச் பகுதியில் அதிகபட்சமாக 120 மாற்றங்கள் பதிவானது. மாறாக பென்சல், இனஹார்டன் பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் விண்ணப்பங்களில் 56% 25 வயதுக்கு குறைவானவர்களால் செய்யப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றம் செல்லாமல் எளிய அறிவிப்பு மூலம் சிவில் பதிவகத்தில் பாலினத்தை மாற்றிக்கொள்ளும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஆரம்பத்தில் அதிக எண்ணிக்கையில் மாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டாலும் தற்போது ஆண்டுக்கு சுமார் 600 வழக்குகள் என்ற அளவில் இந்த எண்ணிக்கை நிலைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் 2025ஆம் ஆண்டில் சீஸ் பயன்பாடு தொடர்ந்து உயர்ந்துள்ளதாக ப்ரொடக்ஷுவல் சூயிஸ் தி லைட் வெளியிட்ட புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட சீஸ் சேர்த்து மொத்த பயன்பாடு 2,17,596 தொன்னாக இருந்துள்ளது. இது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஒருவருக்கு சராசரியாக 590 கிராம் அல்லது 2.5% அதிகரிப்பு. இந்த பயன்பாட்டில் குவாக், ஃப்ரோமாஜ் ஃப்ரே மற்றும் அரை கடின சீஸ் வகைகள் 3/2 அதிக பங்கை கொண்டுள்ளன. உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றம் இதற்கான முக்கிய காரணமாகும். குறிப்பாக மோசல்
மொசரெல்லா போன்ற புதிய சீஸ் வகைகள் தினசரி சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் விருந்துகள் மற்றும் அப்பரிட்டிவ் உணவுகளுக்காக அரைக்கடின சீஸ், மலைப்பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் சீஸ் வகைகள் இன்னும் பிரபலமாக உள்ளன. மொத்த சீஸ் பயன்பாட்டில் சுமார் 1/3 சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சீஸ்களில் இருந்தே வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த விகிதம் பெரும்பாலும் நிலைத்துள்ளது. இருப்பினும் சீஸ் மூலம் பால் பயன்படுத்தப்படும் அளவு குறைந்து வருவது கவனிக்கப்படுகிறது. குறிப்பாக கடின சீஸ் பயன்பாடு குறைந்துள்ளது. இவ்வகை சீஸ்களை தயாரிக்க 10 முதல் 13 கிலோ பால் தேவைப்படும் நிலையில் குவாக் அல்லது ஃப்ரோமாஜ் ஃப்ரே தயாரிக்க 4 முதல் 10 கிலோ பால் மாத்திரமே தேவையாகும். இதுவும் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று நிபுணர்கள் விளக்குகின்றனர். சுவிட்சர்லாந்தில் 2025ஆம் ஆண்டு இறுதியில் 91,24,300 பேர் நிரந்தரமாக வசித்து வந்துள்ளார்கள் என்று சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்தது. இது 0.8% உயர்வாக இருந்தாலும் முந்தைய ஆண்டை விட வளர்ச்சி குறைந்துள்ளது. அனைத்து கண்டோன்களிலும் மக்கள் தொகை உயர்ந்துள்ள நிலையில் ஷப்ஹவுசன், பாசல் சிட்டி மற்றும் வலேஸ் பகுதிகளில் அதிக வளர்ச்சி பதிவானது. முக்கியமாக 65 வயதுக்கு மேற்பட்டோர் எண்ணிக்கை முதன்முறையாக இளைஞர்களை விட அதிகரித்துள்ளது. பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டிருப்பதோடு குடியேற்றம் மற்றும் வெளியேற்றமும் சற்று குறைந்துள்ளது. இந்த நிலை சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை வளர்ச்சி மந்தமடைவதையும் முதியோர் விகிதம் உயர்வடைவதையும் காட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் மற்றும் விண்டத்தூர் பகுதிகளில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்களில் பணியாற்றிய 33 வயது நபர் மீது குறைந்தது 15 சிறு குழந்தைகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டேட்ஸ் அண்ட் வால் ஷாப்ட் பெர்ன் தெரிவிக்கையில் 1 முதல் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஆரம்ப சந்தேகம் 2022ஆம் ஆண்டிலே எழுந்திருந்ததாகவும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கருதி அது மூடப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டு கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் விசாரணையில் 800க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த நபர் முன்பு சந்தேகத்துக்குள்ளான பின்னரும் புதிய வேலை பெற்றது பாதுகாப்பு மற்றும் தகவல் பகிர்வு முறைகளில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து குழந்தைகள் பராமரிப்பு துறையில் கடுமையான கண்காணிப்பு மற்றும் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.